உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், உங்களுக்கு சீரியஸா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல, நெத்தியில் அடிபட்டதுனால பிளட் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. அதனால மயக்கமாயிருக்காங்க. அதான் காயத்துக்கு கட்டு போட்டு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இனிமே நோ ப்ராப்ளம். சரிங்க டாக்டர். இவங்க எப்போ கண்ணு முழிப்பாங்க? குறைஞ்சது 2 hours ஆகும். அப்பதான் இவங்க மயக்க தெளிஞ்சு கண் முழிப்பாங்க. அப்படியா டாக்டர்? இவங்க சீக்கிரமா கண்ணு முழிக்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இருந்தா நானே சொல்லிருப்பனே. வேற வழி இல்ல, நாம 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்க டாக்டர், எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்க முடியுமா? நோ ப்ராப்ளம், நாங்க பாத்துக்கிறோம். எங்க நர்ஸ் இவங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்க டாக்டர். இவங்க கண்ணு முழிச்சதும் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. நர்ஸ், இவர் நம்பரை வாங்கிக்கோங்க. சொல்லுங்க சார். ஓகே சார். தேங்க்ஸ் டாக்டர், நான் வரேன். மாமா, இந்த கிரிக்கெட் மேட்ச்ல இருக்குல்ல மாமா, அதுல மட்டும் தான் பிரேக் விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்திலயும் முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுப்போம், எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு மாமா. என்ன பண்றது மாப்பிள்ள, எல்லா கல்யாணத்திலயும் நிச்சயதார்த்தம், மாப்பிள்ளை எழுப்பு, நலங்குன்னு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடக்கும். ஆனா நம்ம வீட்டு கல்யாணத்துல நிச்சயதார்த்தத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் யாராவது வந்து பிரச்சனை பண்றதே ஒரு சடங்கா வச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி தான் ரேவதிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். ஆமா மாமா, அது என்னமோ உண்மைதான். பாருங்க, கார்த்தி தான் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு நம்மளாம் ஆசைப்பட்டோம். ஆனா அவர் நர்ஸை தேடி வெளியூர் போயிருக்காரு. அவர் நல்லபடியா திரும்பி வரணும். கார்த்தி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேனு கவலையா இருக்கு. மாமா, நீங்க வேற, நான் முகூர்த்த நேரம் மிஸ் ஆனதும் இன்னைக்கு இந்த கல்யாணமே நடக்காதுன்னு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா அடுத்த நிமிஷமே அத்தை வந்து அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னது எனக்கு புஸ்ஸுன்னு ஆகி போச்சு மாமா. அவனே திரும்ப அந்த மேடையில வந்து உட்காருவான்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே கொடுப்பா இருக்கு மாமா. இந்த கார்த்திக் வரணும்பா, அவன் வந்தாதான் எல்லாமே சரியாகும். இவன் வேற போனவன் போயிட்டு சட்டுப்புட்டுன்னு வரானா, அவனுக்கு போனை போட்டாலும் போன் போலேங்கிறீங்க. என்ன பண்றதுன்னே புரியல. எல்லாத்துக்கும் கார்த்திக் வரணும். அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. கல்யாணத்துக்கு தான் இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்குல்ல. இருந்து என்ன பண்றது? அதுக்குள்ள மாப்பிள்ளை நர்ஸை கூட்டிட்டு வந்து சாமுண்டீஸ்வரர் ரேவதியை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் கார்த்தியை எப்படியா சம்மதிக்க வச்சு ரேவதிக்கும் கார்த்திகையும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். மாமா, கடகடன்னு உங்க ஆசையை சொல்லிட்டீங்க. இதெல்லாம் கேட்க என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் சரியா நடக்குமா மாமா? நடக்கணும் மாப்பிள்ள, நடந்தே தீரணும். நடந்தே தீரணும் நீங்க சொல்றீங்க மாமா. மகேஷ் கூட நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் ரேவதியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கார்த்திக் உறுதியா சொல்றானே. ஆமா, அதுக்காக தானே வேலை மெனக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு நவீன் ஒருத்தனை பெங்களூர்ல இருந்து வர வச்சிருக்கான். நாம இப்படி ஒரு பிளான் போட்டா கார்த்தி இப்படி வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான். அவன் எப்படி ரேவதியை கட்டிப்பான்? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா, அந்த நவீன் எங்க? காலையில இருந்து ஆளைய காணுமே. என்ன மிஸ்டர் பெங்களூர், எங்க போனீங்க? அட, நீங்க வேற சாகல. நேத்து மணமகன் ரூம்ல இந்த ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். வெளியில வரப்போ யாரோ என் மண்டையில அடிச்சு கடத்திட்டு போயிட்டாங்க. அட பாவிகளா. அது இவன் தானா? அப்புறம் அங்க இருந்து இப்பதான் மயக்க தெளிஞ்சு தப்பிச்சு வரேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த ஊர்ல, அதுவும் இந்த மண்டபத்துல எனக்கு எதிரின்னு யாரும் இருப்பாங்க? நானே இப்பதான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு எப்படி எதிரிங்க இருக்க முடியும்? யார் அந்த ராஸ்கல்ஸ்? எதுக்காக என்ன அடிச்சு போட்டாங்க? பிரதர், இப்ப நான் சொல்ல போற மேட்டர் கேட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. உங்களை அடிச்ச அந்த ராஸ்கல்ஸ் இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் எங்க கூட சிங்க்ல இருக்குன்றதுக்காக சிங்கு வேஷம் போட சொன்னா இப்படி டோட்டலா நான் சிங் பண்ணிட்டானுங்க. சாரி பிரதர், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. டார்கெட் மாதிரி போயிடுச்சு. டார்கெட்டா? ஆமா, அந்த மகேஷ் மாப்பிள்ளை இருக்கானே, அவன் தான் நம்ம டார்கெட். ஆனா தெரியாம
நீங்க மாட்டிக்கிட்டீங்க. டோட்டல் நான்சிங் ஆகி போச்சுப்பா. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? சாரி பிரதர், ஆக்சுவலி தப்பு உங்க மேலதான். என்னது தப்பு ஏன் மேலையா? என்னங்க நீங்க அநியாயமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா பிரதர், உங்களை யார் அந்த பாத்ரூமுக்கு போக சொன்னது? மாப்பிள்ள ரூம்ல மாப்பிள்ள தான் இருப்பான்றது லாஜிக். அதான் உங்களை அட்டாக் பண்ணோம். ஏப்பா லாஜிக் பர்ஃபெக்ட் லாஜிக்பா. அந்த லாஜிக் படி பார்த்தா தப்பு ஓ மேலதான். இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய மனசு பண்ணி அவங்க 2 பேரையும் உங்ககிட்ட சாரி கேட்க வைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அவங்க கிட்ட சாரி கேட்கணும். ஓகே? ஏப்பா சாரி கேளுங்கப்பா. வந்த விருந்தாடிக்கிட்ட இப்படியா முகத்தை பார்க்க அடிக்கிறது? சாரி கேளுங்கப்பா. சாரி சார், ஏதோ தெரியாம தப்பு நடந்துச்சு. சாரி பிரதர். சரி ஓகே ஓகே, அதை விடுங்க. அவ்வளவுதான்ப்பா, சாரி கேட்டாச்சுல, இதோட இந்த மேட்டர் மறந்துங்க. ஓகே? சரி ஓகே, அதை விடுங்க. கார்த்தி எங்க இன்னும் வரலையா அவன்? அவன் ஒரு முக்கியமான வழியா போயிருக்கான், வந்துட்டே இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சரி. சொல்லு மல்லிகா. உங்க டிரைவர் திரும்பவும் இங்க வந்தாரு. அப்படியா? நீ அவனை பார்த்து எதுவும் பேசல இல்ல? நீ தான் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டியே. அதான் நான் பெங்களூர் போயிருக்கிறதா வேலைக்காரி மூலமா போய் சொல்ல சொல்லிட்டேன். பரவாயில்லையே, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். ஏய் பாவண்டி அவரு. உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அது உனக்கு தெரிஞ்சிருந்தும் அவர் இப்படி அழகழிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு மல்லிகா. என்ன காரணம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு கழுத்துல அந்த டிரைவர் தான் தாலி கட்ட போறான். என்னடி சொல்ற? ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். டிரைவர் தான் என்னோட மாப்பிள்ளை. அவன் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து பாக்குறேன். அவன் எல்லா இடத்துலயும் நேர்மையாவும் ஒழுக்கமாவும் கண்ணியமாவும் நடந்துக்கிறான். அதோட அவன் என் வீட்டுக்கு வெறும் டிரைவரா மட்டும் இல்லாம என் குடும்பத்தை தன்னோட குடும்பமா நினைச்சு பொறுப்பா அக்கறையா நடந்துக்கிறான். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்கிறான். என்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே என் குடும்பத்தை கோயில்ல எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினான். அப்புறம் ஏன் உயிரையும் எதிரிங்க கிட்ட இருந்து ஒரு தடவை காப்பாத்தினான். இப்படி நிறைய அவனை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒரு நல்லவன் என் பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான். அதனாலதான் அவனை என் மாப்பிள்ளைய ஆக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன்கிட்ட அவன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அப்புறம் டிரைவர் தான் மாப்பிள்ளைன்னு முன்னாடியே தெரிஞ்சா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு தான் வேண்டான்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டிரைவருக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சாமுண்டீஸ்வரி, நீ ஒரு சரியான ஆளைத்தான் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா பாத்திருக்க. அந்த டிரைவர் உன் பொண்ணுக்கு எல்லா வகையிலயும் ஏத்த வந்தான். நீ மனசுல இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்துவேன். நீயும் அவசியமா கல்யாணத்துக்கு வந்துரு. சரி வரேன். நீ கல்யாண வேலையை பாரு. வச்சிரவா? சரி, பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.